நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. இருந்தாலும் உங்கள் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார். பலத்தோடு தான் இருப்பார். இன்னொரு சமாச்சாரம் என்னென்னா சுக்கிரன் பார்வையில் வேறு இருக்கிறாரு. இதனால் உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்கும். ஏன்னா போன மாதம் நீச்சமாக தான் இருக்கிறாரு, ரொம்ப டல்லாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் மகரத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறதுனால உங்கள் செவ்வாய்க்கு பவர் வந்துடும். அதனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே நல்லா பலிக்கக்கூடிய நல்ல காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குன்னா தாய் வீடு வாங்கணும்னு சொல்லுவோம். தாய்மையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது, உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அந்த பலன்கள்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால போன மாதம், அதாவது 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குழந்தையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இது அமையும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவகத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்களுக்கிடையே இணக்கமான சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால திடீர் பணம் வரவு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தடை தாமதம், போன வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாள் அமையவே இல்லை அப்படின்னு இருக்கிறோம்னா இந்த மாதம் கண்டிப்பாக வரன் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால
சுக்கிரன் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் தொழில் வந்து டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து அது வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார். குருவோட பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் வந்து அதாவது என்ன தான் டல்லாக போனாலும் வர வேண்டிய லாபங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபங்கள் சேரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 12ஆம் இடம் வந்து செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கணும்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் ஒரு 4-5 மாதங்கள், அதாவது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து வெளிநாடு யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகும். அதுக்கப்புறம் ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் பெரியவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு 3-4 மாதங்கள் கழித்து நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே பொது பலன்கள் தான், துல்லியமான பலன்கள்னா கீழே நம்மளோட நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.